சூர்யா, தொழில்முறை படிப்புகளுக்கான தேர்வு முறையை தீர்மானிப்பதில் மாநிலத்தினுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்றாரு. நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துவது, மாநில உரிமை என்கிற முழக்கத்தை முன்வைப்பது இந்த சூழல்ல சரியான ஒன்றா? அடிப்படையில் இந்தியா முழுக்க இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் நீட்டுக்கு எதிரான குரல் எழுந்திருக்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்களுடைய குரலிலிருந்து தமிழ்நாட்டினுடைய குரல் வித்தியாசமானது. நீட் தேர்வு அப்படிங்கிற அந்த நடைமுறையே, அந்த தத்துவமே முறைகேடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய குரல். நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பிற மாநிலங்களினுடைய குரல். இந்த அடிப்படையிலிருந்து தான் இதை நாம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஆண்டு இந்த முறைகேடு ஏன் பூதாகரமாகுது அப்படிங்கிறது முதல் கேள்வி. மற்ற தேர்வுகளில் ஒரு பேப்பர் லீக் நடக்குது, இல்லை ஒரு முறைகேடு நடக்குது அப்படின்னா அதை விட 1000 மடங்கு சென்சிட்டிவாக அணுக வேண்டிய ஒரு தேர்வு நீட் தேர்வு. ஏன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். மதுரையில் ஒரு மாணவி, அந்த மாணவிக்கு தீ விபத்து ஏற்பட்டு சிறுநீரக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, அதனுடைய விளைவாக டயாப்பர் அணிந்து தேர்வு எழுதணும் அப்படிங்கிற அனுமதியை கேட்குறாங்க. ஓகே, அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்த மாணவி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 2024 மே மாதம் 1ஆம் தேதி உயர்நீதிமன்றத்திலிருந்து உத்தரவை பெறுகிறார். ஒரு மெடிக்கல் கண்டிஷன் தேவைப்படக்கூடிய ஒரு மாணவி டயாப்பர் அணிந்து தேர்வு எழுதுவதற்கு நீதிமன்றத்தின் கதவை தட்டணும் அப்படிங்கிற அளவிற்கு நெருக்கடியும் கெடுபிடியும் ஹைலி சென்சிட்டிவான ஒரு தேர்வாக இந்த தேர்வு மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அடிப்படையில் நீட் ஒரு தேர்வே கிடையாது. அது ஏழை எளிய மாணவர்கள் மீது, வசதி வாய்ப்பற்ற மாணவர்கள் மீது நடத்தப்படுகிற உளவியல் போர். அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, மத்தமா பேப்பர் லீக்ஸை விட மற்ற தேர்வுகளை விட இது சென்சிட்டிவ் ஆயிடுது. சரி, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? 5ஆம் தேதி மே மாசம் தேர்வு நடக்குது. அன்னைக்கு மாலையே பீகார்ல, ஹரியானால, குஜராத்ல, மகாராஷ்டிரால, இப்ப மகாராஷ்டிரால வழக்குகள் எதுவும் பதிவாகலாம். ஆனா அன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல பேப்பர் லீக் தொடர்பான குற்றச்சாட்டு வருது. அடுத்த நாள் காலை 12 மணி நேரம் கூட முடியல, ஒரு 12 மணி நேரத்திற்குள்ளாக என்டிஏவினுடைய சீனியர் டைரக்டர் ஒரு செய்தி குறிப்பை வெளியிடுறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீட் தேர்வில் முறைகேடு என்று வரக்கூடிய செய்திகள், பேப்பர் லீக் என்று வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அடிப்படை ஆதாரமற்றவை. சரி, எந்த விசாரணை அமைப்பினுடைய உத்தரவின் பேரில், அறிக்கையின் பேரில் நீங்க அது ஆதாரமற்றவைன்னு சொன்னீங்க? எந்த ஏஜென்சி உங்களுக்கு அது ஆதாரமற்றதுன்னு சொன்னுச்சு? அப்ப எந்த விசாரணையும் மேற்கொள்ளல. ஒரு சாதாரண தேர்வுல அவங்க ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, எந்தெந்த தேர்வு மையங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டது, குறிப்பிட்ட 6 மையங்கள்ல பின்னாடி இல்ல, குறிப்பிட்ட 6 பின்னாடி நான் அதுக்கே வரல. அந்த மார்க் கொடுத்தது, டிலே ஆனது, இதெல்லாம் பின்னாடி. சரி, நாம சொல்றது முறைகேடு நடந்திருக்கிறது, பேப்பர் லீக் நடந்திருக்குங்கிற செய்தியை அக்னாலஜே பண்ணல. முதல்லவங்க அக்னாலஜே பண்ணாம நேரடியா எடுத்த உடனே அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு யாரை காப்பாற்றுவதற்காக இவர்கள் முன்னாடி நின்னாங்க. ஒரு விசாரணை இல்லாம, ஒரு முகாந்திரம் இல்லாம ஒரு அக்னாலஜ் பண்ணிட முடியுமா? ஒரு தேசிய தேர்வு பொது இயக்குனர் அவர் அப்படி அக்னாலஜ் பண்ணிட முடியுமா? பேப்பர் லீக் நடந்திருக்குன்னு அக்னாலஜ் பண்ண வேண்டாம், நடந்திருக்கான்னு விசாரிப்போம்னு சொல்ல வேண்டியதானே? விசாரிக்காம பேப்பர் லீக் நடந்திருக்குங்கிறத ஒத்துக்க முடியாத உங்களால விசாரிக்காம பேப்பர் லீக் நடக்கலன்னு எப்படி உறுதியா சொன்னீங்க? இன்னைக்கு அது ஃபெயிலியர்னு ஆயிடுச்சுல, பேப்பர் லீக் நடந்திருக்கு உண்மைன்னு ஆயிடுச்சுல. சரி, அது ஒப்புக்கொள்ளப்பட்டுருச்சுல. கல்வி அமைச்சரே சொல்றாரு, அன்னைக்கு யாரை இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர் ரொம்ப பெரிய வார்த்தை. இல்ல, அந்த வார்த்தையை கல்வி அமைச்சரே சொல்றாருல. இல்ல, நான் என்ன கேக்குறேன், நீங்க எந்த விசாரணையும் இல்லாம எதன் காரணமாக லீக் இல்லைன்னு சொன்னீங்க? யாரை காப்பாத்துறதுக்கு? இது ஒண்ணு. அடுத்தது, நீங்க இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு சார். இந்த முறைகேடு ஏதோ ஒரு கீழே நடந்தது, ஒரு சென்டர்ல நடந்தது, யாரோ பேப்பரை கொண்டு வந்தோம் நடந்தது அப்படிங்கிறது இல்ல. அந்த 6ஆம் தேதி அவருடைய அறிக்கையில தெளிவா 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்ஸ் த கேட் இஸ் க்ளோஸ்ட், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியும் அந்த இடத்தை அப்ரோச் பண்ண முடியாது அப்படிங்கறது சொல்றாரு. அதாவது பேப்பர் லீக் நடக்கலன்னு சொன்னதுக்கு நியாயம், அவர் சொன்ன நியாயம். அடுத்தது, எவ்ரி क्वेश्चन பேப்பர் இஸ் அக்கவுண்டட் அப்படிங்கிறார். ஒவ்வொரு கேள்வித்தாளையும் நாங்க கணக்கு பண்றோம், எங்க கிட்ட அதுக்கான கணக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப எவ்ரி क्वेश्चन பேப்பர் இஸ் அக்கவுண்டட்னா ஒரு ஹைலி பவர் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன், பவர் உள்ள ஒரு அத்தாரிட்டி தான் இந்த பேப்பர் லீக்குக்கு காரணமா இருக்கும். அந்த ஹைலி பவர்ஃபுல்லான அத்தாரிட்டி பேப்பர் லீக் காரணமா இருந்ததனால தான் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எடுத்த எடுப்புல எந்த விசாரணையும் இல்லாம பேப்பர் லீக் இல்ல. லாஜிக்கலா நீங்க சொல்ற எல்லா பாயிண்ட்டும் சரி. நீங்க சொல்ற மாதிரி அதே நிலைப்பாட்டில் அரசு உறுதியாக இருந்திருந்தால், அல்லது தேசிய தேர்வு முகமை உறுதியாக இருந்திருந்தால் அந்த கேள்வி உயிர்ப்போட இருக்கலாம். இப்போ அது இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர்னு சொல்லியாச்சு, தேசிய தேர்வு முகமையினுடைய அதிகாரிகளை மாத்தியாச்சு, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாச்சு. பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத் மாநில காவல்துறையினர் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. சற்று நேரத்துக்கு முன்னாடி
பீகார் மையத்தில் தேர்வு எழுதின 17 மாணவர்களை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நடவடிக்கை இல்லையா? சொல்றேன், ஒரே நிமிஷம். என்னன்னா, தேர்வு ரிசல்ட் வருது, அதன் பிறகு இந்த கிரேஸ் மார்க் கொடுத்த பிரச்சனை ஒண்ணு பெரிதாகுது. அந்த மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழும் பொழுது எந்த பதிலையும் என்டிஏ சொல்லல. கிரேஸ் மார்க் கொடுக்குறீங்கல்ல சார், ஒரு கருணை மதிப்பெண் ஒண்ணு கொடுக்குறீங்க, அந்த கருணை மதிப்பெண் நாங்கள் கொடுத்திருக்கோங்கிறத ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நீங்க சொல்லணும்ல. இப்ப நம்ம இதுலயே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அறிவிப்பு வெளியிடுவாங்க, இந்தந்த கேள்விகள்ல பிரச்சனை இருந்துச்சு, இந்தந்த சென்டர்ல பிரச்சனை இருந்துச்சு, அதனால இன்னாருக்கு நாங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் அப்படிங்கறத ரிசல்ட்டுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணுவாங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஏன் அப்படி டிக்ளேர் பண்ணல? ரிசல்ட்டோடயாவது டிக்ளேர் பண்ணணும்ல, அதையும் செய்யல. மாணவர்கள் பெரிய அளவுல இத பிரச்சனையாக மாற்றின பிறகு ஒரு விளக்கத்தோட வராங்க, நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்தோம், நேரமின்மையின் காரணமாக கிரேஸ் மார்க் கொடுத்தோம். நேரமின்மைங்கிறது அந்த சென்டரோட பிரச்சனைங்க. அந்த சென்டர் தான் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி உள்ள வர முடியாதுல்ல, அந்த சென்டருக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கலாம்ல. இதே பிரச்சனையே தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது 2018ல. இவர்கள் வந்து நம்முடைய டி.கே. ரங்கராஜன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு வழக்கே தொடர்ந்தார் மதுரை உயர்நீதிமன்றத்தில். கிரேஸ் மார்க் நீங்க பண்ண கொஸ்டின் பேப்பர் குளறுபடி, மொழிபெயர்ப்புல இருந்த குளறுபடிக்கு கிரேஸ் மார்க் கொடுங்கன்னு ஹைகோர்ட் உத்தரவு போட்டுச்சு. அந்த உத்தரவை மதிக்காம அப்படியெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த உத்தரவுக்கு தடை வாங்குனீங்க. இன்னைக்கு எந்த ஆர்டர் அடிப்படையில் நீங்க கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க? இப்ப தேசிய தேர்வு முகமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள், நீங்க குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து எழக்கூடிய பிரதானமான கோரிக்கையான நீட் விலக்கு என்கிற கோரிக்கையை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா, எப்படி வந்து ஏன் இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னுட்டு. 13ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் என்ன சார் சொன்னாரு? பேஸ்லெஸ் அலிகேஷன், அரசியல் ஆக்காதீங்கன்னாரு. அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை கையில எடுக்கலன்னா நீங்க 17ஆம் தேதி கொஞ்சம் முறைகேடு நடந்திருக்குன்னு ஒத்துக்க மாட்டீங்க. ஒரே நிமிஷம், 22ஆம் தேதி ஹை லெவல் கமிட்டி அமைச்சிருக்க மாட்டீங்க, நீங்க சிபிஐக்கு போயிருக்க மாட்டீங்க. சரி, ஓகே. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு ஸ்ரீகாந்த். இங்க ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசு மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. குறிப்பா ராகுல் காந்தி சொல்ற, அதாவது அண்ணா பிரின்ஸ் அண்ணா சொன்னதும் சரி, தம்பி சூர்யா சொன்னதும் சரி, அவங்க பேசினதில் வந்து முதல்ல இந்த மாதிரியான ஒரு முறைகேடுகள் இருக்குங்கிறதுக்கு அவங்க வந்து ஏன் அப்போ ஒத்துக்கலை, 12 மணி நேரத்துக்குள்ளே அவங்க ஏன் மறுப்பு தெரிவிக்கலை, முன்னரே அறிவிக்கலைங்கிறாங்க. அரசு அதே நிலைப்பாட்டில் இப்பவும் இருந்திருந்தா இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, மேல் நடவடிக்கை துரிதமாக எடுக்கிறாங்க. அரசியலாக்காதீர்கள், தவறு செய்தவர்களை நாங்கள் விட்டுவிட மாட்டோம்னு அமைச்சர் சொன்னதை கடைபிடிக்கிறார். இப்போ வரைக்கும் மிக வேகமாக நடவடிக்கை. இன்னைக்கு எத்தனை நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அவரை நீக்கிட்டாங்க, என்டிஏ தலைவரை நீக்கிட்டாங்க, புதுசாக ஒருத்தரை போட்டுட்டாங்க, நிபுணர் குழு அமைச்சிட்டாங்க, பல்வேறு நடவடிக்கைகளை விரைவாக எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் இல்லாம வந்து அதுல ஒரு பதற்றம் தெரியுதுங்கிறாங்க. இந்த விரைந்து செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகள்ல ஒரு பதற்றம் தெரிகிறது. ஏதோ தற்காத்துக் கொள்வதற்கான, யாரையோ காப்பாற்றுவதற்கான ஒரு பதற்றம் இந்த நடவடிக்கைகள்ல தெரியுது. மறந்த சொல்லாட்சியை நீங்க எடுத்து கொடுத்தீங்க. அது பிரின்ஸ் என்ன சொன்னாங்க, யாரை காப்பாத்து இந்த நடவடிக்கை கேட்கிறாங்க. யாரையும் காப்பாற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்தா மூடி மறைக்க பார்ப்பாங்க, அது மூடி மறைக்க பார்ப்பாங்க. அதுக்கான உதாரணங்கள் நம்ம நிறைய தமிழ்நாட்டிலே இருக்க அமைச்சர்களை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு எவ்வளவோ மூடி மறைக்க முயற்சி பண்ணாங்க. அது மாதிரியெல்லாம் பண்ணல, வெளிப்படையாக நடக்குது எல்லா விசாரணைகளும், துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதையும் பதட்டம் நினைக்கிறீங்க. ரெண்டாவது, அவர் பேசுனதுல கான்ட்ரடிக்ட் பண்ணார். முறைகேடு எதுவும் நடக்கவில்லைன்னு சொன்ன, முறைகேடு இல்லாத அமைப்பு இருக்கிறதா அப்படின்றாங்க. அவரே கேட்ட, உலகத்தில் எங்கேயாவது இருக்கான்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார். ஒரு முறைகேடுகளே இல்லாத அமைப்பு உண்டான்னு. அப்ப நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா, ஒரு அரசு எப்படி இதை அணுகுகிறதுன்னு பார்க்கணும். முறைகேடு நடக்கிறது, அது வெளிப்படையாக தெரிகிறது, இதே அரசு தான் நடவடிக்கை எடுக்குது, மிக வேகமாக தவறு செய்தவர்கள்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள், அரசும் நீதிமன்றம் எல்லாம் இணைஞ்சு வேகமா இருக்கிறாங்க. அமைச்சர் சொன்னதுல மிக முக்கியமான கருத்து என்ன சொன்னார்னா, எனக்கு யாருமே முக்கியம் இல்லை, கடினமாக உழைத்து இந்த தேர்வு எழுதிய மாணவர்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப எளிமையா அந்த கேள்வி தான் கேட்கிறாங்க. இதையே முதல் நாளில் அந்த ஸ்டேட்மெண்ட்டையே அமைச்சர் சொல்லல அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது முறைகேட்டின் தன்மை முதல் 12 மணி நேரத்துல தெரிய வந்திருக்காது, அதோட தரவுகள் இருக்கு. தம்பி கேட்டார் அந்த கேள்வி, ஏன் 12 மணி நேரத்துல பண்ணலன்னு. அப்ப என்ன செய்வாங்க, அன்றைக்கு இருக்கிற தரவுகள் அடிப்படையில தான் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும். இன்றைக்கு இப்ப மே 5ஆம் தேதி நடந்த தேர்வுக்கு இன்றைக்கு வந்திருக்க தரவுகள் கண்டிப்பா அவங்களுக்கு அடுத்த நாள் அவங்களுக்கு வந்திருக்காது. அந்த தரவுகள் அடிப்படையில் தான் ஒன்னொன்னா பண்றாங்க. மிக முக்கியமா ஒரு விஷயம் நம்ம இதுல பார்க்கணும்னு கேட்டா, அண்ணா பேசுறப்ப சொன்னாங்க, அந்த தேசிய தேர்வு முகமை நேரடியாக முறைகேட்டில் ஈடுபட்டு